லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்ல, அம்மா அலமாரியில் ஏதோ தேடப்போ ஏதோ கிடச்சிதுன்னு. அப்படி இந்த பர்ஸ் தான். ஆக்சுவலாக நான் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ண பர்ஸ். இதை நான் மறந்துட்டேன் சுத்தமாக. அம்மா எடுத்து பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை இன்றைக்கி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இதில் வந்து ரொம்ப நாளாக நானும் அம்மா ஒரு ஆர்கியூமெண்ட்டில் இருந்தோம். அதுக்கான சொல்யூஷன் இந்த பர்ஸில் எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் அப்போல்லாம் பாடி ஷாப்பில் தான் ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுறது. இப்போ இங்கெல்லாம் வந்து என்ன சோப் யூஸ் பண்ணுறேன்னு தெரில. மாதத்துக்கு ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஜுவல்லரி சீட்லாம் போட்டு நிறைய ஜுவல் சேர்த்த காலங்கள்லாம் உண்டு. எல்லோரும் நம்பணும். என் ஹஸ்பண்ட் முக்கியமாக நம்பணும். நான் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். பவர் யோகா எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஜூம்பா எல்லாமே. பட் இப்போ எல்லாமே இல்லை. வாக்கிங் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. வரும்போது அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் கேஷ் டாலர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது போக மீதி எல்லாத்தையுமே நான் வந்து டாலர்ஸாக விட்ரா பண்ணிட்டு வந்தேன். பிகாஸ் அம்மா ஹேஸ் த பவர் டு மல்டிப்ளை த மணி. அது அம்மா நல்லா பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஃபோன் வாங்கின ரெசிப்ட் கூட அதில் வச்சுருந்தேன். நான் எவ்ரி சாட்டர்டே பெருமாள் கோயில் போவேன். ஸோ அங்கே கோயிலில் கொடுத்த அச்சதை, குங்குமம் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் நான் யூஸ் பண்ண சிம் கார்ட்ஸ் அப்போ ஏர்டெல் இருந்தது. நான் வந்து ஏர்போர்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு வருவேன் இந்தியாவுக்கு வரும்போது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ஏக்கமாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த லைஃப்பை நான் தான் சூஸ் பண்ணேன். ஸோ அதில் ஹாப்பி தான்.